நண்பர்களே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் நம்ம கல்யாண கனவு இனி புதிய அத்தியாயம் புதிய பரபரப்புடன் நகர்ந்து கொண்டு இருக்குது. அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இடையில தான் முக்கியமான பாயிண்ட் வச்சுருப்பேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பா. இசை சீக்கிரம் வா, நேராவது. அப்பா வீட்டுக்கு போனோம், அப்பா வீட்டுக்கு போனோம், நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. வான இப்ப வரலான்னு பாரு. இசை உங்க அப்பா வீட்டுக்கு போனோம், சீக்கிரம் வா. இசை உங்க அப்பா வீட்டுக்கு போனோம், சீக்கிரம் வா. உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? சொல்லட்டுமா? நாளை விட்ட மணிக்கணக்கிலே பாத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ உங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டான்னு கூட சொல்லுவேன். இப்போ போய் யாராவது உங்க அப்பா வீட்டுக்கு இப்போ நம்ம காதல் பண்ற நேரம் நான் இப்பெல்லாம் இருந்தா நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம்னாலும் பாத்துக்கிட்டே இருப்பேன். இல்ல நான் அப்படிதான் நினைப்பேன். அத தெரியுதுல, நான் மெய் மருந்து உன்னதான் பாத்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல. அப்படி உங்க அப்பா வீட்டுக்கு போனோடே நிஜமாவே தனி கொடுத்தனமாக்கிட்டீங்கல்ல. எங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்கு நைட் எல்லாம் கெஞ்சி இருக்க. நாளைக்கு போமா? எதுக்கு? உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு, நம்ம எடுத்துக்கோ. சும்மா தான் சொன்னேன், உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. நாலு கணக்கா பாப்பேன்டி, பாத்துக்கிட்டே இருக்கணும்டி. அங்க போனா அப்பா அப்படின்னு அப்பா பின்னாடியே போவேன். அவங்களை தூக்கியே சமைப்பாரு. எங்க என்ன பார்க்க கூட விட மாட்டாரு. அப்பா பாசம். அப்போ நாங்க வச்சிருக்கது புருஷன் பாசம். உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, அப்பா பாசம் பெருசா புருஷன் பாசம் பெருசா? அது அப்பா கிட்ட இருக்கும்போது அப்பா பாசம் பெருசு, புருஷன் கிட்ட இருக்கும்போது புருஷன் பாசம் தான் பெருசு. ஐயோ, இப்பதான் நம்ம அப்பா வீட்டுக்கு போயிருவோம்ல. இப்போ யாருக்கிட்ட இருக்கா? உங்ககிட்ட. இப்போ புருஷன் பாசம் தானே பெருசு. அப்ப புருஷன் சொன்னா கேட்கணும். வா, உள்ள வேலை இருக்கு. அப்படியே சொல்லும் அப்பாவா. அப்ப இன்னைக்கு போட்டுரும் அப்படிதானே? சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். ஓகே? என்ன இந்த ரவுடி பையன் தூக்க சொல்லியோ? நோ, நான் சொல்றதான் கேட்கணும். அதான் காலை 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம்ல, 4 மணிக்கெல்லாம் டான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். ஓகே? இந்த மனுஷன் நம்ம தனி கொடுத்தனமா ஆக்கிட்டு நினைக்க. எங்க அப்பா இது நம்ம வீடாங்க. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்ப இனிமேல் அந்த வீடு விருந்து வீடு. விருந்து வீடா? அது நம்ம வீடு. நோ நோ நோ, அது விருந்து வீடு, இதான் நம்ம வீடு. அப்ப பாண்டி இங்க தான் பொறப்பானா? பாண்டி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வர 2 சிங்கக்குட்டி, அதுக்கு அடுத்து வர 2 சிங்கக்குட்டி, அப்புறம் நம்ம இருக்கிறத போட்டு எல்லாமே இந்த வீட்டுல தான். என்னங்க? ஓய் என்னங்க? ஓய் என்னங்க? இது இப்படி இருக்கு. எப்பமா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லதா இருக்கும். நல்லதாண்டி இருக்கும். என் அழகு பொண்டாட்டி நல்லதா இருக்கும். என் அழகு பொண்டாட்டி, என் அழகு பொண்டாட்டி. என்ன? கட்டாயமா இன்னைக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போகணுமாடி? போயிட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? அப்படின்னா வந்துடணும். அப்படின்னா தான் நான் வருவேன். இல்லைன்னா உங்க அப்பா இருக்காரு எங்க அப்பா இருக்காருன்னா நான் பார்க்க மாட்டேன். என்னங்க? அவங்க முன்னாடி கெட்டு பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவேன் பாத்துக்க. இப்பெல்லாம் உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுதாங்க தெரியுமா? பயம் இருக்கும்ல. அதுக்கு இல்ல, யாரு இருந்தாலும் சரி இல்லட்டும் சரி, நீங்க பாட்டுக்கு காதல் வந்தா தூக்கிட்டு வந்துடுது. என்ன பண்ண, என் அழகு பொண்டாட்டி அழகு போல இருக்கா, அவ கூட இருக்கதான் நல்லா இருக்கு, அதை தூக்கிட்டு வந்துடுவேன். என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு வந்துடுவேன். எனக்கு சொந்தமானவா, என் கூட இருக்காம அழகா இருக்க. வர வர நீங்க பயங்கரமா காதலிக்கீங்க தெரியுமா? நான் காதலிக்கிறது இருக்கட்டும், நீ காதலிக்க மாட்டேங்கிய. நானும் காதல கட்டின அவ்வளவுதான். அழகு பொண்டாட்டி, ஓய் அழகு பொண்டாட்டி. என்ன? நாம ஏன் ஒரு 11 மணிக்கு போக கூடாது? அப்ப நாளைக்கு தான் வருவேன், பரவாயில்லையா? ஒரு 9 மணிக்கு. முடியாது. முரட்டுக்கால முடியாது. முரட்டுக்கால ஆளும் மீசியம் பாரு, காட்டுச்சு திங்கிற மாதிரி. எப்ப பார்த்தாலும் சைட் அடிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிட்டீங்க. என்ன எதை பார்த்து சைட் அடிப்ப? ஒட்டுமொத்த முகர் கட்டினா அப்படி ஆளையே கவர்ற மாதிரி. ஆள் அழக பாரு. எங்க எங்க நம்ம பையன் உங்களே மதனே இருப்பானுங்க. அதுல என்னடி சந்தேகம்? அப்படியா? அப்படி சிரிக்க இல்ல, இந்த ராஜகுமாரன் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்.
சிரிப்பு பாரு. ஏங்க, அப்போ நம்ம வீட்டு ராஜகுமாரன் கிட்ட எல்லாம் யார் மாட்டுவா? ஆனா எனக்கு கிடைச்ச ராஜகுமாரி மாதிரி வேற எவனுக்கும் கிடைக்காது. ஏங்க என்னடி? ஒண்ணு பண்ணலாம். என்ன? நம்ம பையனுக்குலாம் கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது. ஏன்? பொறாமையா இருக்கும். எதுக்கு? இல்ல, இந்த ராஜகுமாரனை நான் கொத்திக்கிட்டேன். என் கண்ணே போடுற மாதிரி பேரழக. நம்ம பையனுங்களும் உங்களை மாதிரி தான் இருப்பானுங்க. வேண்டாம், அவனுக்கு அப்படி இருக்கட்டும். அந்த இடத்த யாரும் பிடிக்கவே கூடாது. அவனுக்கு மட்டும் பயிலாவே இருக்கட்டும். சாரன் மாமா, கவின் மாமா, அலெக்ஸ் மாமா, தேவ மாமா எல்லாம் இருக்காங்கல்ல, அப்படியே இருக்கட்டும். எவ்வளவு வேண்டாம். இது அவ்வளவு பிடிக்குமாடி உனக்கு? சரி, நீ ஆசைப்பட்டுட்டல, அவனுக்கு கடைசி வரைக்கும் மொட்டை பயிலுகதான். போதுமா, தத்தப்பட்டியாக வேண்டாம். அந்த பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது. நானும் அப்படிதான் நினைச்சேன். நீ இருக்கிற வரைக்கும் நீ தான் இளவரசி. அவனுக்கு பாசம் கட்டதா இருக்கட்டும், உன்னை தூக்கி சுமக்கதா இருக்கட்டும், உன்னை மட்டும்தான் இருக்கணும். அந்த இடத்த வேற யாருக்கும் நான் கொடுக்க விட மாட்டேன். நீ தான் மகாராணி, நீ மட்டும்தான் மகாராணி. சரி, நேராது கிளம்புவோமா? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா போறதுக்கு நல்லா இருக்கும். முடியாது. சரி, ரைட்டு, விடு. கிடைச்சா நல்லா இருக்கணும் பார்த்தேன். கிடைக்காது. கள்ளி தாங்க வச்சு கொடுப்பதுல ஒன்னு அடிச்சு காய முடியாது. சனத்தன கெஞ்சாண்டி இருக்குல்ல, நல்லதா இருக்கு. போலாம். சரி, போலாம். ஓய், நல்ல இருக்க போடுடி. இவ்வளவு பிடிச்சா போதும். போதாது, நான் ஸ்பீட கூட்ட போறேன். நல்ல சிக்கனும் பிடிச்சுக்க. இவ்வளவு போதும். வண்டி ஸ்பீடா போகுதுடி. போதும். இவ்வளவுதான் இறுக்கி பிடிக்க முடியும். அதெல்லாம் நல்லா இறுக்கி பிடிக்க முடியும். என்ன இருக்க போடி. வண்டி அங்க பார்த்து ஓட்டுங்க. இப்படி பார்த்து கொள்ளுற? ஒழுங்கா வண்டி முன்ன பார்த்து போட்டோம். கண்ணு பார்க்க மாட்டேங்குதே. என்னடி இப்படி இருக்க? கொள்ளுற? உண்மையிலேயே உன் கண்ணு ஏதாவது போதா இருக்கா என்ன? இல்ல, அங்கதான் போத இருக்கு. டேய், கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கடா. இது வீடு மாதிரியே தெரியல. நான் இங்க இருந்த பைத்தியம் ஆயிடுவேன். அவனை பார்க்காமலே இருக்க முடியல. அப்படியே நானே வந்து நின்ன மாதிரி வந்து நிப்பான். அவன் கண்ணை பார்த்து நானே பயந்துருக்கேன். முடியாது. டேய் தேவா, டேய் அலெக்ஸ். இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். டேய் தேவா. அப்பா, கூப்பிட்டீங்களா? அது சொல்லுங்கப்பா. வீட்டுல சாரனு அலெக்ஸ் எல்லாம் காணும். அந்த தியாகராஜன ஒன்று இல்லைன்னா அக்கா போயிருக்காங்கப்பா. டேய், அவன்லாம் போட்டதுல 1 நிமிஷம் ஆகுமா? அதுக்கு இல்லப்பா, அண்ணன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். 2 தட்டு தட்டுனா காலை வந்து விழ போறான். இல்லப்பா, அவன் சாரனை மட்டும் அசிங்கப்படுத்தல, எங்க தாத்தாவையும் அசிங்கப்படுத்திருக்கானுங்க. செம்புலிங்க ஐயா பேர சாரோன்னு தெரிஞ்சுதானப்பா இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணிருக்கானுங்க. செம்புலிங்க ஐயா குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அவன் பேரன் இந்த மாதிரி பண்றமேனே அவனுக்கு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்ல. டேய், அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கணும். அவனுக்கு இவ்வளவு துணிச்சலாம் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்ல. அது கரெக்ட் தான்ப்பா. அதனாலதான் அவனை தட்டினா தானே அவனை தூண்டி விட்டவனை பிடிக்க முடியும். டேய், அது ஒரு பெரிய நெட்வொர்க். எங்க அப்பா கிட்ட இருந்தது சாதாரண சொத்து இல்ல, கோடி கோடியான சொத்து. எப்படிலாம் விடுவானுங்க? அது ஒரு பினாமி மாதிரி. பல நெட்வொர்க் இருக்கு. ஒன்ன மாத்தி ஒருத்த வெளியில வந்துகிட்டு தான் இருப்பான். அத்தனையும் ஜெயிச்ச எங்க அப்பா ஒரு துரோகத்தால வீழ்த்தப்பட்டுட்டாரு. ஒரு பொண்ணோட கண்ணீர், அந்த பொண்ணோட கண்ணீரை எங்க அப்பா உண்மையான கண்ணீர்னு நம்பிட்டாரு. எப்பேற்பட்ட மனுஷனும் வீழ்வாங்கிறதுக்கு எங்க அப்பா ஒரு உதாரணம். எப்பேற்பட்ட ஞானவானா இருந்தாலும் இந்த உலகத்துல நடக்கிற சூழ்ச்சியிலும் துரோகத்திலையும் வீடுவான். அதை மாத்த முடியாது, அது விதி. அப்போ எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்குமாப்பா? கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு நடந்திருக்காப்பா? ஏன் நடக்கல? என் பொண்டாட்டி துள்ள துடிக்க பறி கொடுத்த
துரோகத்தால் தான் பறி கொடுத்த. நம்புனேன்டா, முழுசா நம்புன. துள்ள துடிக்க என் பொண்டாட்டி நான் பறி கொடுத்த. அப்பா அவன் நம்புனா அவன் முழுசா நம்புனா. அவன் நம்புறாளேன்னு நானும் நம்பிட்டேன்டா. கடைசியில அவளை துள்ள துடிக்க இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சேன். துரோகம் துரோகம். அப்போ எங்களுக்கும் அதெல்லாம் நடந்துதான் திரும்பப்பா. சில பேருக்கு காயம் சின்னதா இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பெரிய காயமா இருக்கும், சில பேருக்கு அந்த காயம் வந்துட்டு போனதே தெரியாது. ஆனா துரோகம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். என் அப்பா துரோகத்தால வீழ்ந்தாரு, நான் துரோகத்தால என் மனைவியை இழந்தேன். என் பிள்ளைங்க அனாதையானாங்க. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என் நண்பன் துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டா. ஏன் உனக்கு தெரியாது? மகாதேவன் என்ன பாடுபட்டான்னு உனக்கு தெரியாதே? அவன் இப்போ வரைக்கும் அவன் சந்தோஷமா வாழ்ந்ததே இல்லை. இப்ப கூட அவன் பொண்ணுன்னு அவன் உரிமை கொண்டாட முடியல. அது எவ்வளவு பெரிய வலி. துரோகம் துரோகத்தால பெத்த புள்ளைய கூட அவன் தான் புள்ளன்னு உரிமை கொண்டாடி இந்த புள்ள பக்கத்தை நெருங்க கூட முடியல. அப்பா இசை ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காப்பா. என் மகாதேவன் ரத்தம் என் தங்கச்சி உசுர் கொடுத்திருக்கா. எப்படி அது நல்ல பிள்ளை இல்லாம போயிடும்? அவன் மகாதேவன் மாமா புரிஞ்சுக்கிடுவா. புரிஞ்சாலும் சில உறவுகள் ஒட்ட முடியாது. அவளும் பொண்ணு தானே. இது நாள் வரைக்கும் தன்னை தேடி வர தகப்பன் திடீர்னு தேடி வந்து உறவு கொண்டாட எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டான். ஒருவேளை இந்த உலகத்துல எனக்கு இப்ப யாருமே கிடைக்காம இருந்திருந்தா, என் நண்பன் தேடி வந்திருந்தா, ஒருவேளை தனக்குன்னு ஒரு ஜீவன் வந்திருக்குன்னு ஏத்துக்கலாம். இங்க அவனை விட அதிக பாசம் கட்டதுக்கு இங்க ஏகப்பட்ட உசுரே. எல்லாத்துக்கும் மேல அவளை கட்டிக்கிட்டவன் என் பையன். அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அதனால கூட அவ விலகி இருக்கலாம். அப்பா மகாதேவன் மாமா வாழ்க்கையில என்ன நடந்தது? உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில யார் வாழ்க்கையிலுமே நடக்க முடியாதது அவன் வாழ்க்கையில தான் நடந்தது. ஆனா ஒண்ணுடா, அத்தனை வலியும் வச்சுக்கிட்டு அவன் வெளியில சிரிப்பான் பாரு. அங்க நிக்கான்டா என் நண்பன். என்னப்பா சொல்றீங்க? அவெல்லாம் நக்கல் பேசுற மகாதேவனா தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நக்கலும் பரியாசமும் சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு உங்கள யாருக்குடா தெரியும்? அவங்கிட்டே கேளு, அப்படி நடக்கவே இல்லைன்னு சாதிச்சிருவான். அப்பா டேய், எல்லாருக்கும் வலி இருக்கிறதா? வலி இருக்குன்னு காட்டிட்டு இருந்தா மத்தவங்க வாழ முடியாது, கடந்து போயிடணும். சரிடா, இசையை பார்க்க போகல? எங்கப்பா நேற்று சாயங்காலம் வந்து தூக்கிட்டு போயிட்டான். இல்ல இன்னைக்கு வரமாட்டா. இன்னைக்கு இசைக்கு எங்க கூட முக்கியமான வேலை இருக்குது. அதான் அந்த தியாகராஜ குடும்பம் வரதா சொல்லி இருக்குது. டீல் பேச வேண்டி இருக்கு. இசை வந்தாதான் முடியும். இந்த சாரோனுக்கு இசைதான் வலது கை இடது கை எல்லாமே. அவன் இல்லைன்னா அவனே இல்ல. அவன் எல்லாத்தையுமே அவனை வச்சுதான் நம்புறான். அவனுக்கு அவன் மேல குள்ள பாசம், பைத்தியமா இருக்கான்ப்பா. அந்த முரட்டு பயிலுக்குள்ள இவ்வளவு பாசமா? பா முரட்டுத்தனம் எல்லாம் வெளியில தான்ப்பா. இசை கிட்ட அவன் குழந்தை மாதிரி தான் இருக்கான். ஆமாப்பா, இசை என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் அவன் செய்வான். அவன் எதை செய்ய போறதா இருந்தாலும் இசை கிட்ட மட்டும் தான் கேட்கறான். என்னடா சொல்ற? அப்பா இசை வந்தா அவனுக்கு அவன் தாயா மாறிடுறான். அவனை அதட்டவும், அவனை மண்டில கொட்டவும், அதே நேரத்துல அவனை பாசம் கட்டவும், அப்பா முத்த வரைக்கும் கொடுக்குறாப்பா. ரொம்ப பாசமா வைக்கிறான். அவன் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ஆயிருந்தான். அடிச்சுட்டு சரி சரி நல்ல மாமா இல்ல அழக்கூடாது அப்படின்பா. அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுதான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா. சாரனுக்குள்ள இப்படிலாம் இருக்க முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படி அவ தாயா மாறிடுதா, இவன் பிள்ளையா மாறிடுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இது நானும் என் தங்கச்சி இருந்த மாதிரிலாம் இருக்குதே. நீ என்னடா சொல்ற? ஆமாப்பா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வேணும்னு பாருங்க. இசை வர்றதுக்கு முன்னாடி அவன் குணம் எப்படி இருக்கும், அதே இசை வந்ததுக்கு அப்புறம் அவன் குணம் எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. இசை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ரவுடித்தனை பண்ணுவான். அவன் பண்ணாத சேட்டையே இருக்காது. அதே இசை பக்கத்துல வந்துட்டான்னு தெரிஞ்சா கூட போதும், அப்படி டோட்டலா பச்சை புள்ள மாதிரி மாறிடுதான். அதுலயும் இசை இருக்கும் போது அவகிட்ட யாரும் இருக்கக்கூடாது. அவன் மட்டும்தான் இருக்கணும், அவன் மடியில தான் இருக்கணும், அவன் மட்டும்தான் பார்ப்பான், அவன் மட்டும்தான் கேர் பண்ணணும். மத்த யாரும் கேர் பண்ணக்கூடாது. அவளை என் தங்க புள்ளன்னு பக்கத்துலயே வச்சுக்கிடுவான். நீ சொல்லலாம் ஆச்சரியமா இருக்குடா. நிஜமாவா? அப்பா ஆரம்பத்துல எனக்கு அவ்வளவு தெரியலப்பா. இப்ப அவன் பண்ணது எனக்கு ரொம்ப தெரியுது. காவின்னு ஒரு வாட்டி இசை இங்க மாமா கிட்ட இருமான்னு சொல்லிட்டான். போட்டு மீதி மிதிச்சு விட்டான் சாரோனே. கவின் கூட பக்கத்துல விட மாட்டான். நாங்களும் அதுக்கு பயந்தே பக்கத்துல போறது கிடையாது. இசையும் நேரா வந்தா சாரோன் பக்கத்துல தான் இருப்பா. அவங்க ரெண்டு பேருமே தனி உலகத்துல தான் இருப்பாங்க. அப்படியே பச்சைக்குள்ள மாதிரியே பண்ணுவான்ப்பா சாரோனே. இப்ப அந்த பையன் எங்கல இருப்பான்? இசைக்காக தான் காத்துட்டு இருக்கான். அவனுக்கு 10 நிமிஷத்துல இசையை பார்க்கலன்னா கிறுக்கு பிடிச்சிடான். எல்லாம் சரிதான்ப்பா. நாளைக்கு அவனுக்குன்னு ஒருத்தி வந்தா இவன் என்ன பண்ணுவான்? இப்படி இருந்தா அவன் கல்யாணம் கூட பண்ண மாட்டானே. அவன் பண்ண மாட்டான், எங்களுக்கு முதலே தெரியும். அப்பா அவன் கல்யாணம் பண்ண மாட்டான், பண்ணிக்கிட மாட்டான். என்னப்பா சொல்றீங்க? அவன் வேட்டையன், என் தம்பி வேட்டையன். என் தம்பியும் அப்படித்தான்.
என் தங்கச்சி கிட்ட உசுரா இருப்பான். சொன்ன மாதிரி அவன் அவனுக்கு அம்மா. வெளியில பயங்கர முரட்டாட்டமா இருப்பான். பயங்கர முரட்டாட்டமா இருப்பான். அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அவன் உருவம், அவன் பார்வை, பயப்படாதவங்களும் பயந்துருவாங்க. அப்படியே என் தங்கச்சி வந்தன போதும், அப்படியே மாறிடுவான். அப்படி பச்சை புள்ள மாதிரி மாறிடுவான். ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நாங்க சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணணும். அந்த முரடனையும் பார்த்து ஒரு பொண்ணு விரும்பிச்சு. சரி, என்னமோ தெரியல, திடீர்னு மர்மமான முறையில கொல்லப்பட்டுட்டான். என்னப்பா சொல்றீங்க? ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், எதுவும் தெரியாது. திடீர்னு இறந்துட்டான். எப்படிப்பா? எங்களுக்கு சந்தேகம் அவன் காதலிச்ச பொண்ணு மேலதான். அப்பா, மீள முடியாத துயரம். என் சாரோன் பிறந்தப்போ என் நண்பன் எடுக்க சொன்னான், உன் புள்ள உன் தம்பி மாதிரியே பிறந்திருக்கானு, வேட்டையன் மாதிரியே பிறந்திருக்கானு. அவன் நட உட. ஏன் இது வரைக்கும் இவன் பண்றது எல்லாமே என் தம்பி பண்ண மாதிரி தான் இருக்கு. என் தம்பிதான் அப்படின்னா சாரனு. அதனாலதான் நான் அவனுக்கு வெளியில பார்த்து செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தீங்களா? நான் செக் பண்ணி தான் பார்த்தேன். இவனுக்கும் ஏதாவது நடக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டா முடிஞ்சுட்டு அப்படின்னா இன்னும் செக்கப் இருக்குதா? இங்க பாரு, உன்கிட்ட சொன்னதுக்கு என்ன, நீ கூட இருந்தா இதான் பண்ண முடியும். இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது நடக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணா என் தம்பி சாவுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சிடும். என் புள்ள வந்துட்டா, என் புள்ள வந்துட்டா. அப்பா, வா. என்னடா இப்பதான் வர முடிஞ்சதா? ஆமாப்பா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க என்ன கேட்கவே இல்ல. சும்மா இருடே. என்ன உங்களை மட்டும் கேட்டாவல்ல? சரி சரி. என்னம்மா நல்லா இருக்கியா? ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களோ? நானும் நின்னது பார்த்தேன்ல. நேத்து பாத்தீங்க மாமா, இன்னைக்கு பாக்கலல்ல. சரிம்மா, நல்லா இருக்கியம்மா? தெய்வம் மாமா. என்னம்மா? தெய்வம் மாமா. என்னம்மா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? என்னம்மா? மாமா, என்ன தங்கம்? என்ன தங்கம்? என் வாரிசு, என் வாரிசு. கிளி மாதிரி நீ பேசுற பேச்சுல நான் என்னையே மறந்துட்டேன். இப்ப புரியுது, சாருனிய உண்மையில இவ்வளவு பாசம் வச்சிருக்கானே. என் தங்கம், என் தங்கப்புல, என் தங்கப்புல, என் தங்கப்புல, என் தங்கப்புல. என் புள்ள. அதான பார்த்தேன், நீ மட்டும் எங்க தப்பிச்சுட்டேன்னு பார்த்தேன். மயங்கிருவோண்டா. ரத்தம், ஒத்த வாரிசு, நம்ம வாரிசுடா. அப்பா, எனக்கு அழுகை வருதுப்பா, எனக்கு அழுகை வருதுப்பா. மாமா. என்ன மாமா? எதுக்கு என் செல்ல மாமா அழுதாங்க? என் செல்ல மாமா. மாமா ஏன் மாமா? ஏய், ஒண்ணு இல்லைண்ணா, ஒண்ணு இல்லைண்ணா. தங்கம், தங்கப்புல, தங்கப்புல. ஏய், ஆமா, என் புள்ளதான், என் புள்ளதான், என் புள்ள. என்னம்மா? என்ன? இவனை அவுட் ஆயிட்டானா? முடிஞ்சுதுடா, இனி முடிஞ்சுது. நீ ஒருத்தன் தான் அங்காம இருந்த, இப்ப நீயும் பாத்துட்டியா? உன் கண்ணுக்கு குழந்தைதுன்னு தெரியுதா? ஆமாப்பா, சின்ன போல தெரியாப்பா. அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரி இருக்காப்பா. இப்படித்தான் இந்த வீட்டு பையில கண்ணுக்கு எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுமா? அதனாலதான் உனக்கு இறக்கி விடாம தூக்கிட்டாலே தானுங்க. அப்போ உங்களுக்கு எனக்கும் அப்படிதான். யார் தங்க புள்ள? இது யார் தங்க புள்ள? டேய், அவளை இறக்கி விடுறா. எல்லாரும் குழந்தைய பாத்துக்கிட்டு அவளுக்கு இறக்கி விடுறா. இருங்க, ஈசி தங்கம். என்ன மாமா? டேய்,
ஒண்ணு இல்லம்மா தங்க பிள்ளை. ஐயா அம்மா நான் சொல்ல வந்ததே மறந்து போச்சு. என்ன? கரெக்டா 11 மணிக்கு எல்லாம் போகும் தெரியுமில்ல? சரிம்மா கரெக்ட் 11 மணிக்கு போயிடும். மாமா தூக்கிட்டு போட்டா நினைச்சேன் நீ இன்னும் மாறாவ சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன்டா. சும்மா கடனே நான் உன்னை தூக்கிட்டு போறேன். என்னம்மா? சரி மாமா நம்ம ஸ்கூட்டில போவோம். அத என் ஸ்கூட்டி இந்த மாணிக்க மாமா எனக்கு வாங்கி கொடுத்தது. அது மாணிக்கம் வாங்கி கொடுத்ததா? ஆமா மாணிக்க மாமா எனக்கு 3 ஸ்கூட்டி இங்க கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒட்டே வேண்டாம், அது சுவிட்ச் போட்டாலே போயிடும். பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு கொடுப்பான். அதெல்லாம் மாணிக்கம் வாங்கி கொடுத்ததா? மார்க்கெட்ல முத அறிமுகப்படுத்தும் போதே இவன் எப்படி கண்காணிப்பான்னு தெரியாது. ஆள புக் பண்ணி எவ்வளவு ரூபாய்னாலும் வாங்கிடுவான். நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்களே. மாமாவே உனக்கு வண்டி தயாரிச்சு தரேன். அப்பா சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பிடுவேன். இப்பதானடா வந்த? ஆமாப்பா அப்பா பார்க்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். புள்ளி எங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டலாடா. நீ ஏதோ அவளை பாத்துக்கிட்டாது இருந்தேன். கூட்டு போயிட்டலாடா. பாசத்தை வெளியில கொண்டுட்டு வாங்க. உள்ளுக்குள்ள வச்சா சில விஷயங்களை உண்மையை வெளியில கொண்டு வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணட்டும், பிரிச்சு வச்சாதான் வெளியில வரும்னா இன்னும் பிரிச்சு வைப்பேன். அப்பா என்னடா இப்பதான் இப்ப கூட்டு வந்தேன். இனி அடுத்த மாசம் தான் கூட்டு வருவேன். என்னடா என்னடா பாருங்க அப்பா நீங்க வாழணும்ப்பா. எங்களும் மகாதேவன் மாமாவும் வாழணும். உங்களுக்குள்ள இருக்க பாசத்தை நான் வெளியில கொண்டுட்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. நீங்களும் சந்தோஷமா வாழணும்ப்பா. ஒரு புள்ளியா நான் அதை செய்ய தவறுனேன். நான் புள்ளையே இல்ல, ஆம்பளையே இல்ல. டேய் அடுத்த மாசம் தான் வருவியா? ஆமாப்பா அடிக்கடி வேலையில வெளியில போண்டிருக்கு அதான். அண்ணே நீ தானே போண்டிருக்கு, இசை எங்க விட்டுட்டு போய? இல்ல இங்க எல்லாம் செல்லம் கொடுத்து வம்பாக்கிருவீங்க. அவன் என் கண்ட்ரோல்லே இருக்கட்டும். என்ன பந்தி மணி நேரம் அவதை பார்க்கலான்னு பாரு. பார்க்கறத பாரு. தூக்கி கொஞ்சம் போல இருக்குதே அவ பாக்குற பார்வை. இம்மா செல்லும் போல இருக்கு. டேய் அது கொண்டு வாங்கப்பா. உங்களுக்கு இருக்க பாசத்தை வெளியில கொண்டுட்டு வாங்கப்பா. வெளியில கொட்டி தீத்துருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா வாழணும்ப்பா. நீங்க வாழணும்ப்பா. செல்லும் போல பாக்குறாளே கையும் காலும் துருதுன்னு வருதா. அவ பார்க்கும்போது அப்படி தூக்கி கொஞ்சம் போல இருக்குடா. இவன் என்னடா பிரிச்சு கூட்டிட்டு போறான். ஆமா மாமா விட்டுட்டு எங்கேயும் போகாதம்மா. மாமா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா. மாமா விட்டு எங்கேயும் போகாதம்மா. அப்பா நிக்காம பாரு. எங்கேயும் போகாத. அவங்கிட்ட அடம் பிடிச்சி இங்கே இரு. சரிப்பா தானே பார்க்கணும்னா நான் உள்ள கூட்டு போயிட்டு வரேன். சரி வா. ஒன்ன வச்சு தாண்டி கேமே இருக்குது. வா இவங்க வாழணும். நீ தேவைப்படுத அவங்க நான் வாழ வைக்கணும்டி. சரி வா. சரிப்பா உள்ள ஜான பாத்துட்டு வரேன். பாடா எப்படி பொத்தி வச்சிருக்கானே மாமா. வீம்பு பிடிச்சவரியா. நானும் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். இப்பதான் பார்த்தேன். இல்ல நான் உள்ள போய் பார்க்க. டோட்டலா அவுட் ஆயிட்டியா? ஆமாப்பா நான் இசை தங்கத்துக்கிட்ட போறேன். அந்த பச்சை கலர் சட்டை மஞ்சள் கலர் பாவடை பொம்மை மாதிரி தாடா. அப்படி பொம்மை தாண்டா. அப்படி கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவன் என்ன சொன்னங்கிட்ட அடுத்த மாசம் தான் கூப்பிட்டு வருவானோ. டேய் நான் நினைச்சா அவனை நாளைக்கு இங்க கூட்டு வர முடியும். நமக்கு தெரியாததாடா. அவனுக்கு அப்ப இங்கதான் அவன் மறந்துட்டான். நான் அவனுக்கு அப்பேன்டா. அவன் யோசிக்கிறத விட நான் பலமா யோசிக்க மாட்டேன். அவன் புள்ளதான். ஆனா அவன் எத்தன், நீ எத்தன் கிடையாது. என்னடா சொல்ற? எத்தனுக்கு எத்தன், வில்லாதி வில்ல, சூராதி சூரன். அவன் எல்லாம் உனக்கும் மேல. அவன்கிட்ட நம்ம பாச்சா பழிக்காது. நம்மள சரணடைக்கிறதுக்கு தான் இந்த வெள்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படா இவன் இப்படி இருக்கான்? நீயும் செம்புலிங்கையும் சேர்ந்து வந்திருக்கீங்க. அதான் ரெண்டும் கலந்த கலவை அவன். உங்க அப்பா கிட்ட இருந்து ஞானத்தையும் அறிவியும் வாங்கினான். உன்கிட்ட இருந்து வீரத்தை வாங்கிக்கிட்டான். இனியாவுக்கு மட்டும் நான் எதுவுமே செய்யாம போயிட்டேன். அவன் எனக்கு பெருசா கொடுத்துட்டு போயிட்டான்.
நான் அவகிட்ட வாழ்ந்தது கொஞ்சம்டா. எனக்கு மிகப்பெரிய பைசா கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாலே விடு. ஏன் நான் கிளம்பட்டுமா? அப்படி நேராவது நேரம் ஆயிட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். உள்ளே பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இல்லையா? நேரம் ஆகுது. சரி இருங்க, நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அதை அப்படியே கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க. இங்க பாரு, புள்ளைய பார்க்காம கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன், நீ எடுத்து வைக்கிற வந்து 2 எடுத்துட்டு போறேன். ஆமா, போயிட்டு 2 வருவீங்களா? மகிமை எல்லாம் எடுத்து வச்சுட்டா. இருங்க இருங்க. நைட்டுலாம் தூக்கமே வரலடி, புள்ளைய பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. நான் பார்த்துட்டு வந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் போயிட்டு உடனே வரேன். இசைமா யானை எதுக்கு போடா, உள்ளே கூட்டிட்டு போயிட்டு தங்கம். சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது சொல்லிட்டே இருக்கோம்ல. என்ன தம்பி, அதான் இங்க யாருமே அவ இல்லைன்னா இருந்துக்கிட மாட்டாங்கல்ல. அந்த மடனுக்கு சொல்லு தங்கம், அது காரணம் இருக்கு. சரி சரி, நீங்க எது செஞ்சாலும் சரியா இருக்கும். நான் எதுவும் கேட்கல. சரி ஐயா மாமா, இப்படி அழக்கூடாது, பிறகு எனக்கு கோவம் வந்துரும். அவன் தான் கூப்பிட்டானா, நீ எதுக்கு அவன் கூட போன? நான் வரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் மாமா கூட தான் இருப்பேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. சாப்பிடக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்ல நீ, அவன் காலையிலே அலெக்ஸ் சாரு எல்லாம் சமைச்சு வச்சிருந்தானுங்க, சாப்பிட்டுட்டேன். நைட் இங்க தானே கிடந்தானுங்க. அதான் விடியதுக்கு முன்னாடி அங்க வந்து கிடக்கானுங்களே. மாமா, பிறகு நீங்க அழுகினா எனக்கு கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டேன். அழக்கூடாது. நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. இசை இசைன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும், புலம்பிருப்பான்னு தெரியும். இங்க இருக்கும் போதே நைட் ஒரு வாட்டி வந்து எட்டி பார்த்துட்டு போவாங்களா? அதான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நைட் எல்லாம். இங்க பாரு, நீ மாமா விட்டு போவாதம்மா, நீ மாமா கூட இருந்து. உங்க பெரியண்ண அதுக்கு மேல சொல்லே வேண்டாம். நைட்லாம் தூங்கவே இல்லை, இங்கே ஏதோ லாந்திட்டே இருந்திருக்காங்க. சொல்ல போனா வீட்டுல யாரும் பெரும்பாலும் தூங்கின மாதிரியே தெரியல. ஜாலினா தூங்கவே இல்லையா? ஆஹா, நைட் எல்லாம் இங்கே தான் லாந்திட்டே இருந்தாங்க, பார்த்தேன். பார்த்துக்கிடுங்க, ஏதோ சொல்லணும்ல அவங்க கிட்ட, நான் சொல்லிட்டேன். இங்க பாரு, மாமா விட்டு நீ போவாத, மாமாக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல என் தங்கம். சரி சரி, அழக்கூடாது சரியா? நான் இன்னைக்கு ஃபுல் இங்க தானே இருக்க போறேன். அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாரு, இனிமேலாம் அங்க அனுப்பிலாம் வைக்க முடியாது. நீ இங்கே இரு, அவன் கிடக்கான். நாங்க இனிமேலாம் அனுப்பி வைக்க முடியாது. ஐயோ மாமா, செல்ல மாமா, இங்க வாங்க. முன்ன அழக்கூடாது, இங்க வாங்க. பிஞ்சு இல்ல, கண்ணீரை தொடச்சு விடு பாப்போம். என் தங்க மாமா, என் செல்ல மாமா. கொஞ்சிறத பாரு, பெரிய மனசு. என் பிள்ளைய அங்கிட்ட கூட்டு போயிட்டல நீ. ஐயோ என்ன போடா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எவனை என் பிள்ளைய கூட்டு போட்டா தங்க பிள்ளை? ஐயோ ஐயோ, ஈஸியா சொல்லிடுவேன். உங்க படுற பாடம் இவங்களுக்கு தான் தெரியும். என் தங்கம், இங்க பாரு, அவங்க போவாது, அது மாட்டு போய. இங்க பாரு, நீ அப்பா விட்டு எங்க போக கூடாது. ஒளிஞ்சுக்கணும் சரியா? சரிப்பா. என் தங்கம், என் வயிறும், என் கட்டி தங்கம். அப்பாக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சிடும். நீ கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பாக்கு கிறுக்கு பிடிச்சிடும். அங்க போவாத, எங்க தள்ளி வா, அதுக்கிட்ட போயிடாத. சரிக்காதடா, வலிக்கிற மனசெல்லாம் நைட்டு ஒரு கணக்கு தூக்கம் வர மாட்டேங்குடா. நீ புள்ளைய பாத்துக்கிட மாட்டாடா, அவன் எப்ப முதல்ல இங்கே இருக்கட்டும், சொன்ன கேளுடா. இப்ப என்ன, உனக்கு பிரைவசி கொடுக்கணும் தானே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாரு, புள்ளைய இங்க கூட்டு போவாத, சும்மா இருந்தேன். தண்ணி கொடுத்து போயிட்டேன்ல, விடு. ஏய், அதுக்கு பேர் தண்ணி கொடுத்துருமாடா, கொண்டுவேன். ஈரக்குள்ள யாருக்கு தெரிஞ்சுட்டு கூட்டு போயிருக்கா? நெஞ்சலாம் வலிக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிரும். கொஞ்ச நாளைக்கு இருக்குமா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் வச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். உரட்டு பையா வந்து பார்க்க விட மாட்டேங்கிறா. ஒரே அடி அங்க வந்து கிடந்தீங்கன்னா இங்க யார் பாப்பா? அப்ப நீ எங்க இரு? அதான் நான் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். சரி, இவங்க சாப்பாடு ரெடி பண்ணுவேன். எங்க புள்ளைய என்கிட்ட கொடுத்துருடா. சும்மா கடங்க, 4 மணிக்கு கிளம்புவேன். 4 மணிக்கு கிளம்புவியா? என்னோட சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்பா பார்க்கணும், மாமா பார்க்கணும்னா அதான் கூட்டு வந்திருக்கேன். சரி, அவளை பாத்துக்கிட்டுங்க. நான் அந்த கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். வயல கடைக்கு மாடு வருது நாங்க. சரி, அதான் அவளை விட்டுட்டு கடைக்கு வரலான்னு பார்த்தேன். சரி, பாத்துக்கிடுங்க. நான் 4 மணிக்கு வந்து கூட்டு போயிருந்தேன். போட்ட வர அவன் எப்படி சொல்றான் பாரு. ஓய் என்ன? அதானே, இனி அங்க இருந்து இங்க வரவே மாட்டாள. அங்கே நில்லுக்க, 4 மணி வரைக்கும் தான். வாமா, வந்து வெளியே அனுப்பு பாப்போம். அப்படி சொல்லுமா. அப்படியா? புள்ளே நம்ம அட்டோல சொல்லிட்டேன். இது வா, நேராவதுல வெளியே அனுப்பு. அப்படியா? மாட்டு பையன் எப்படி மாட்டி கூப்பிடுற மாதிரி பிள்ளையா? இங்க எங்க முன்னாடி பிள்ளை எப்படி மாட்டுதா?
வழி அனுப்ப சொன்னேன் இது நான் மிரட்டேன் ஏன் அவனுக்கு வழி தெரியாது போ பிரிச்சே வச்சிருவானுங்க ஓய் பாவி பையன் சரி போயிட்டு வாங்க. அவ்வளவுதானா இவன் திருந்த மாட்டான்டா அப்பா உங்க அப்பா தான் அதுக்கு என்ன வழி அனுப்பி அங்க இருக்கும்போது இப்படிலாம் கொடுத்தா அப்படி குடு அட பாவி டீ குடுடி ஒரு நேரம் வாங்காம போனா நீ குறைஞ்சிட மாட்டா போடா பத்தியா உங்க அப்பா புத்திய கட்டுதாரு பத்தியா சும்மா டேய் இங்க பார் குடிக்கியா நான் கொடுத்துட்டு போட்டுமா எருமை. என்ன சரி பத்திரமா இரு பின்னாடி தோட்டத்துக்குலாம் போவாத நான் 4 மணிக்கு வந்துருவேன் சரி. அதெல்லாம் உங்க அப்பா இருக்காரு இமத்தூர போக மாட்டாரு இருந்தாலும் சொல்லிட்டு போறேன் எங்க புள்ள எங்களுக்கு பார்க்க தெரியும் புள்ளைய தோட்டத்துல கொண்டு வச்சுக்கிட்டு அதானே சரி 4 மணி வரைக்கும் தான் கடுப்பா தான் சொல்லிட்டேன் 4 மணி வரைக்கும் தான் வாங்க சும்மா இருங்க. இவன் திருந்த மாட்டான் சரி பத்திரமா இருக்கணும்னு சரி உனக்கு கொடுக்கறது எப்போ வாங்க. சரி சரி பத்திரமா இருண்ணா இப்ப வந்துடுவேன் பத்திரமா இருக்கணும் தெரியல சரி. என்ன சொல்றான் என்னமோ சொன்னானே இவன் பத்திரமா இரு அப்படின்னா இவன் இதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டானே சரி பத்திரமா இருக்கணும்னா மிஸ்டர் ஜானண்ணே என் பிள்ளை எனக்கு பார்க்க தெரியும் நீ போ அதானே சரி. இருங்க தாத்தா. டாடா டாடா தங்கப்புலா வா தங்க என் பிள்ளை தூக்கி சம்மதி எவ்வளவு நாளாவது வா டே சாமி வாடா சரி வா நம்ம அந்த சைடு போலாம் அப்படியே கிங்ஸ்கிட்ட நிறைய மாற்றம் தருது, இசைக்கிட்டே மாற்றம் தருது. கிங்ஸ்லின் டோட்டலா மாறின மாதிரி இருக்குது. ஆளே வேற மாதிரி இருக்காரு. இல்ல அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்காரு. என்னவா இருக்கும்? பயங்கர போல்டா இருக்காரு. பயங்கரமா பார்க்கவே பயமா இருக்கு. பேச்சு நடவடிக்கை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இசையுமே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்க. என்னவா இருக்கும்? என் பேச்ச யாரும் தட்ட முடியாது அப்படியா இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல தொட்டவன தப்பிக்க நான் விட்டதும் இல்ல மீசையில மண்ணு விழுந்தாதானே ஒட்டதுக்கு விழாமையா போயிருவ விழுறதுக்கு நான் ஒண்ணும் மகாராஜா கிங்ஸ்லின் மகாராஜா போதுண்டா பத்தாத இது வரைக்கும் நான் வச்ச செக்ல பத்தாது பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்குள்ள திமிர் இருக்கலாம்டா ஆனா ஒட்டுமொத்தமா திமிராவே பிறந்திருக்க கூடாது அதுதான் என் ஸ்பெஷலே பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க தங்கச்சி எப்படி ஒட்டுமொத்த திமிராவே பத்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப ஆடாதடா திமிரு மாமா ஏகப்பட்ட திமிரு இங்க இருக்கு உங்களுக்குள்ள இருக்கத வெளியில கொண்டுட்டு வராம நான் விட மாட்டேன்ல நான் செத்தாலும் என் ரகசியம் உனக்கு தெரிய போறது இல்ல தெரியாம உங்க சாக விட போறதும் இல்ல ஏய் மாமோய் வட்டா கிளம்பு கிளம்பு அப்புறம் உங்க பொண்ணு ஜான் பொண்ணு இங்கதான் விட்டுட்டு போறேன் பத்திரமா பாத்துக்கிடுங்க பத்திரமா பாத்துக்கிடுங்கண்ணா இவன் இப்படி சொல்ல மாட்டானே பத்திரமா பத்திரமா நீ என்ன சொல்ல வர பத்திரமா பாத்துக்கிடுங்கண்ணா அப்படின்னா சொல்லிட்டு போடா என்னடா 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 என் தங்கம் சரி இந்த சேனல் உனக்கு வேண்டாம் நல்ல இல்ல எதுக்கு இந்த சேனல் எடுத்துட்டு வந்த அவங்க அப்பா கெட்ட சொன்னாங்க அவன் கிடக்கா இது அப்ப உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் சரிப்பா ட்ரெஸ் ஷூ எல்லாம் மாத்து பாரு புள்ள தள்ள கிடக்க லட்சணத்தை பாரு அப்ப இது நல்ல மெசேஜ் பண்ணி விடுறேன் அது சரி அவனை பத்திரமா இருன்னு சொல்றானே எதுக்கு ஐயோ இல்ல என்கிட்ட நீ இருந்தா சொல்ல மாட்டானே அதான் கேட்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான் அது இப்ப ரொம்ப அக்கறப்பா அதான் கேட்கேன் இப்பெல்லாம் இருக்க மாட்டானே அதான் கேட்கேன் அதேப்பா தண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம்லப்பா அந்த பாசம் பாசத்தையே சொல்லிட்டு போறான் ஆமா நான் அவனுக்கு அண்ணன் மறந்துடாத அவன் எதுக்கு சொல்லுவான் எனக்கு தெரியாது உண்மையை மறைச்சுட்டாலே இல்லையா என்னப்பா சரி சரி இரு அப்ப உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அந்த ரோஸ் ஸ்கூல் போறதியா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வாங்கப்பா சரி பெரிய பிள்ளை நல்லவே இல்லை இது அப்ப உனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்தது
அத்தி அப்ப கண்டுபிடிச்சிருவாங்களோ? இதுதான் 5 மாசம் வரைக்கும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னாவே. இப்ப அவிலே காட்டி கொடுத்துட்டு போயிருக்காவ. நான் எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு? எப்பா சீக்கிரம்ப்பா. சரிப்பா, நான் அப்ப எடுத்து சொல்ல முடியும், வந்து மாத்து. சரிப்பா. புள்ள மாதிரியா இருக்கா? எப்படிதான் கவனிச்சிருக்கான்? எதுக்கு இவன் இப்படி சொல்லிட்டு போனா? என்கிட்ட புள்ள இருந்தா இப்படி சொல்லவே மாட்டானே. எதுக்காக இப்படி சொல்லிட்டு போனா? இப்படி சொல்ல மாட்டானே. புள்ளைய பார்த்து இப்ப எப்படி இருக்கு? இது புள்ள மாதிரி இருக்கு. பெரிய பொம்பளை மாதிரி வந்திருக்கா. வா தங்க, புள்ளை தூக்கி எத்தனை நல்லா இருக்கு. வா. என் தங்க புள்ள இதான் புள்ள மாதிரி இருக்கு. தங்க புள்ள என்னப்பா? நீ அப்ப கூட இருந்துருமா? அவன் கூட போவாத. அவன் ஒரு கட்டுவாசி பைய, மோட்டு பைய. ஆமா ஆமா, அவன் கூட போவாத. அப்பா சொல்லி கொடுத்தா கேட்கணும். பாரு, அவன்கிட்ட குத்தி சொல்லி அதெல்லாம் வரவே முடியாது, நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிடணும். தூக்கிட்டு போயிராவப்பா. தங்க புள்ள. சரிப்பா, சொல்லி பாக்கேன்ப்பா. சரிம்மா, என்ன சாப்பிட்ட காலையில? கவின் மாமா கேசி கண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சாரன் மாமா என்னதோ ஒரு கறி போட்டு வச்சாங்களே, ஏதோ ஒரு கறிப்பா, எனக்கு சரியா தெரியலப்பா. அந்த பயிலாவது ரோசம் கட்ட வந்து கிடக்கானுங்க. எனக்கு தான் வர முடியல. ஐயோ ஐயோ, 8 பேரை மிதிச்சு பார்த்துட்டாங்கப்பா. சாரன் மாமா கவின் மாமா யாரும் போறதே கிடையாது, அங்கேயே தான் கிடப்பாங்க. அதான் சொல்றேன், அவங்களா ரோசம் இல்லாம அங்க கிடக்கானுங்க. எங்களுக்கு தான் வர முடியல. அது சரி, அவனுங்களை எப்படி அங்க விட்டு வச்சிருக்கான்? வேலை பக்கம் இருக்குல்லப்பா. சாரன் மாமா, கவின் மாமா, அலெக்ஸ் மாமா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. வேலை செஞ்சுட்டு கிடக்கானுங்க. என் தங்கம், என் புள்ள, என் புள்ள வாசனையே வாசனை தான். என் புள்ள என்ன மனம் எனக்கு பாரு. கிணத்து தண்ணியில குளிச்சலப்பா, அதான். கிணத்து தண்ணியில குளிச்சியா? ஆமாப்பா, மோட்டர் காலையிலே நான், சாரன் மாமா, கவின் மாமா, அப்புறம் அலெக்ஸ் மாமா, இவங்க எல்லாரும் மோட்டர்ல தான் குளிச்சோம். உனக்கு தான் மோட்டர் தண்ணி ஒத்துக்கிறாதுல? இரு, சாம்பிராணி போட்டு விடுறேன். சரிப்பா. இங்க பாரு, கிணத்து தண்ணி குளிக்க கூடாது. சரிப்பா. இரு, நான் போய் சாம்பிராணி எடுத்துட்டு வரேன். அபிமா, அபிமா. புள்ளையில குளிப்பாட்டிட்டு இருந்தா தோட்டத்துல வச்சு. நான் புள்ளையிலே மறந்துட்டேனே. பரவாயில்ல தங்க, நீ டென்ஷன் எடுக்க கூடாதுல்ல. சத்தியமா நான் புள்ளையில இருந்ததே மறந்துட்டேன்ப்பா. உங்ககிட்ட வந்தா நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். அப்பா கிட்ட இருந்தா எல்லாம் மறந்துருதியோ? ஆமாப்பா, எனக்கு 2 புள்ளைல இருக்குங்கதே நான் மறந்துட்டேன்ப்பா. இதுவே ஒரு குழந்தை. சரி, இல்ல பட்டுக்க. அப்ப சாம்பிராணி எடுத்துட்டு வரேன். அப்பா கால் வலிக்குப்பா. இரு, சாம்பிராணி பண்ணிட்டு அப்ப காலம் விட்டு அப்படி தூங்கிரு. சரிப்பா. இரு, போய் அப்ப எடுத்துட்டு வரேன். ஐ, ஏன் போட்டோ? இந்த போட்டோ எப்ப எடுத்தாங்கப்பா? லா 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 லா. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துவிட்டு உயிர் கலந்தா என் உயிரே. அதானே, நீ முறைக்கலனா தான் ஆச்சரியம் பத்துக்க. ஹலோ மிஸ்டர் மகாதேவன். அடங்க ஐயால சானப்பா சாமாமா எல்லாருக்கும் ஒரு முறை, எனக்கு மட்டும் மிஸ்டர் மகாதேவன். அப்படித்தான் சொல்ல முடியும் மிஸ்டர் மகாதேவன். பையவுல நெஞ்சில கொஞ்சமா பயம் இருக்கான்னு பாரு. மிஸ்டர் மகாதேவனா? ஹலோ மிஸ்டர் மகாதேவன். சொல்லுங்க மேடம். ஹலோ. கிங்ஸ்லின் மகாராஜா பொண்டாட்டி சொல்லுங்க. அந்த பாயா இருக்கட்டும். அப்படியே உங்களையும் உங்க புசுனி பார்த்து நான் பயந்துருவேன். ஓ மை காட், என்னது? என்னன்னு நானும் கேட்க. என்னங்க புருஷன் முன்னாடி ரொம்ப தான் ரொம்ப ஆடாதீங்க. என்ன உன் புருஷனுக்கு என்னமோ தானா உலகத்திலே பெரிய ரவுடி பையன் நடிப்பு. உனக்கு உலகத்திலே நம்ம தான் ரவுடி பையல கல்யாணம் முடிக்கங்க திமுரு. ஆமா, கோவம் வருது. கண்ணா பின்னான்னு வரும் மிஸ்டர் மகாதேவன். ஓ, இனி பிரியாத தோழர்கள் எப்பவும் ஒட்டிக்கிட்டு தான் அலைவாங்க. நீ இல்லை நான் இல்லை, நான் இல்லை நீ இல்லை. இனி பிரியாத ஒட்டி பிறந்த ஒட்டே தோழர்கள். எப்படி எல்லாம் நான் பெத்தது ஓட்டது பாரு. அவகிட்ட இப்படியே வம்புடா. அவ பேசத கேட்கணும். அவன் மான மரியாதை எல்லாம் பேசுவாடா. அவ கால் துப்பிட்டாலும் பரவாயில்ல, நீ பேச்சு கொடு. அதானே, நீ அவளுக்கு அடிமையிட்ட அப்படிதானே? நீ ஆகல. சேச்சே இல்லடா. நீ நைட்டு போல தூக்கத்துல உழல. நான் கேட்டேன், நீ அங்க பேசு. கேட்டுட்டானா? பாத்தியா, இந்த சில்லுவன்ட்டு பேசுற பேச்ச பாரு. புருஷனுக்கு மாட்டிக்கும் பெரிய உலகத்துல இங்கதான் பெரிய ரவுடி குடும்பம்னு நினைப்பு. நீ உன் புருஷனா ரவுடி, இங்க பெத்தது. ஹலோ, என்னன்னு கேக்க? அதுதான் நானும் கேட்கேன். புருஷன் முன்னாடி ரொம்ப ஆடுதல, அதான் யானு கேட்கேன். அது என் புருஷன். பரவாயில்ல, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டுக்கா. அதுல எல்லாம் காரியமா தான் இருப்பா. பொண்ணு மாதிரியே இருக்காடா. ஆமாடா, நிக்கத பாரு செல்லும் போல.
நம்ம ரெண்டுத்துக்கும் இந்த வெட்டி கௌரவம் வேண்டாம். பேசாம ஜான மாதிரி சரண அடைஞ்சு தூக்கி சுமக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம். ஏன்டா நமக்கு வெட்டி கௌரவம்லாம் வருது? விடு விடு, அது நம்ம ரத்தத்திலே பிறந்தது. ஹலோ ஒட்டி பிறந்த தோழர்களே, அது உன் மாமனாருமா, மறந்துடாத. மிஸ்டர் மகாதேவன். அவனு மகாதேவன் கூப்பிட்டு அழகா இருக்குடா. என்னங்க மேடம்? சொல்லுங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எங்க குடும்பத்தை ரொம்ப கிண்டல் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. கிண்டல் பண்ணல மேடம், உங்க குடும்பம் உண்மையை சொன்ன மேடம். உங்க புருஷர் இல்லையே, உங்க புருஷன் மகா மகா ரவுடி பைய. அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது, தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர் மகாதேவன், இன்னொரு வாட்டி என் புருஷனை பத்தி ஏதாவது சொன்னீங்க? உண்மை சொன்னேன் மேடம். ரவுடி புருஷன், ரவுடி பொண்டாட்டி, நாளைக்கு நீங்க பெற்றிருக்கது ரவுடி பிள்ளைல இது கூட தெரியல. மிஸ்டர் மகாதேவன் இவரு பெரிய சயின்டிஸ்டா. என்ன காலையில இந்த வாக்குல வந்த மாதிரி இருக்குது? எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓ, ஜானப்பா வீட்டுக்கு. ஏன் தெரியாதோ? எங்க அப்பா ஜானப்பான்னு தெரியாதோ? தெரியும் தெரியும், அதான் ஊருக்கே தெரியுமா. இப்போ உங்க அப்பா ஜானப்பாவுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாத, அப்படியே சேலை கட்டி விட்டா அவனுக்கு பொருத்தமா இருக்கும். ஆமா, அப்படியே சுத்துவான பின்னாடி. எங்க ஜானப்பாவை கிண்டல் பண்ணுவீங்க? ஜானப்பா 10 புடிக்கிட்டு வருவான்டா. அவன் சேலை கட்டின அம்மா இவனுக்கு. அது எங்க அப்பா. அப்பா அம்மா எல்லாம் அவன் தான். பாரு, சேலை ஒண்ணுதான் அவன் கட்டல, கட்டினான்னு வச்சுக்கையா அப்படி ஒரு பொருத்தமா இருக்கும். என்ன என்னாச்சு? என் பிள்ளைக்கு என்னாச்சு? இவனோட இப்படி இருக்கும் தெரியும்ல. முகம் மூச்சு விட்டா கூட அவனுக்கு தெரியும்ல. எப்பா என்ன பார்த்தாங்க? இந்த மகாதேவனுக்கு கொஞ்சம் சொல்லி வைங்க. இவன் மிஸ்டரும் போயிட்டு. இது மிஸ்டர் கூட கிடையாது, வெறும் மகாதேவன் தான். மகாதேவன் மாமா, எதுக்கு மாமா சின்ன பிள்ளைகிட்ட பச்சை பிள்ளைகிட்ட போய் வம்பிழுக்கீங்க? அப்படி உனக்கு குழு குழுன்னு இருக்குமாடா? இல்ல மாமா, அவன் உள்ளுக்குள்ள சிரிக்கிறான்டா. ஆமா, இப்ப முழுசா பொண்ணு அவனுக்கே சொந்தமாயிட்டால, அவனுக்கு சிரிப்பாதான் இருக்கும். இப்ப பாரு, பதறுவான் பாரு. என்னமா எழுத்தம்மா, என் பிள்ளைக்கு தூக்கம் வந்துட்டாமா? தூக்குப்பா. இந்த பாக்கியெல்லாம் நமக்கு கிடைக்கலையடா. அவனை பார்த்த உடனே எப்படி பண்றா பாரு. சரி வா, அப்பா கிட்ட வா. தங்கம், என் கட்டி தங்கம். சரி வா, அப்பா அவனுக்கு சாமான் போட்டுட்டு தூங்க வைக்க. அப்படியா காலைல அமுக்கணும்ல பிள்ளைக்கு. அப்படியா செல்லப்பா, செல்லப்பா. என் தங்கம். எங்க அப்பா அல்ல, உங்க அம்மா. அவனுக்கு ஒரு சேலையை கட்டி விடு. அவங்க கிடத்தாங்க, நீ வா தங்கம். கொஞ்சம் நோண்டி போடுவேன். போயவுல எப்படிலாம் வம்பளுக்கு பாருடா. சாலு மாமா, சின்ன பிள்ளை மாமா. அவ கண்ணை நோண்டி புள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளைங்க, அது சும்மா சொன்ன மாமா. கொஞ்சம் நோண்டி போடுவேன். இனிமேல் எங்க அப்பாவை ஏதாவது சொன்னீங்க, கண்ணு நோண்டி நோண்டி கையில கொடுத்து விடுவேன். உன் புள்ள வலிச்சம் கட்டுதுடா. அவன் வலிச்சம் கட்டல சொன்னான். உன் புள்ள வலிச்சம் கட்டுது. நோண்டி கையில கொடுத்துவேன். ரெண்டு கண்ணின்னா உங்க கண்ணு மட்டும் இல்ல, அந்த நிக்கிற பாருங்க கருப்புச்சிங்க, அவரு கண்ணி நோண்டி கையில கொடுத்துருவேன். ஐயோ, அங்க கை வச்சுட்டால. தங்கல வா, நம்ம போயிருவோம். நீங்க பயப்படாதீங்கப்பா, கருப்புச்சிங்கத்துக்குலாம் பயப்பட கூடாது. அம்மா தங்கம், தங்கம், நம்ம போயிருவோம் தங்கம். இதுக்கு மேல வம்பிழுக்க கூடாது. நம்ம வா போயிருவோம். ஆமாமா, மகாதேவன் இழிச்சவாயி, அவங்கிட்ட வம்பிழுக்கலாம், அவர்கிட்ட வம்பிழுத்துற கூடாது. நான் ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் சொன்னேன். ரெண்டு பேர் கண்ணி நோண்டி கையில கொடுத்துவேன். தங்க புள்ள, என்னப்பா பயப்படாதீங்கப்பா. உங்க அப்பா கிட்ட இருக்கறனால நீங்க தைரியமா சண்டை போடுதியா? ஆமா, எங்க அப்பா. தங்க தங்கம் வேண்டாம் தங்கம், நீங்க வா தங்கம். தங்கல விடு விடு விடு. கண்ணு நோண்டி போடுவேன். எங்க அப்பா வீர சூர்யா இருந்தா இங்க இருந்து சொல்லி பாப்போம். அது என்ன உங்க அப்பா மேல ஏறி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? மாமா, புள்ளைகிட்ட வம்பிழுக்காதீங்க மாமா. ஏன் மூளை இறக்கி விட்டு பேச சொல்லி பாப்போம். எங்க அப்பா என்ன இறக்கி விட மாட்டாங்க. கண்ணு நோண்டி போடுவேன். தங்க நம்ம போயிருவோம் தங்க. வம்பிழுக்காத தங்க, வா தங்க. விடக்கூடாதுப்பா, இவங்களை விடவே கூடாது. நமக்கு எதுக்கு ஊர் வம்புங்க? ஆமாமா, கருப்புச்சிங்கிறதுக்கெல்லாம் வம்பு வைக்க கூடாது. நம்ம கிளம்பிடுவோம். டே உன் பிள்ளைய இறக்கி விட்டுதான் பாப்போம். அவளுக்கு கால் நோவுது மாமா. நோவும் நோவும். நம்ம போயிருவோம்ப்பா. அதான் நான் சொல்லி நம்ம போயிருவோம் தங்கம். புடி ஆஸ்கர். என்ன அப்பா போல பயந்து ஒண்ண மாதிரி இருக்குது? நாங்க தூங்க போறோம். நாங்க பயந்து ஒண்ணு போறோம் இல்லலப்பா? ஆமா தங்கம், நாங்க தூங்கல போறோம். டேய், உண்மையிலே சான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. என் தங்கச்சி சரியான தான் கொடுத்துருக்கா. அவங்க சஜஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு போறடா. யாருக்கிட்ட எதை கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துருக்காடா. சானை தவிர வேற யாருக்கிட்ட புள்ளைய கொடுத்திருந்தாலும்
இப்படிலாம் யாராலையும் பார்க்க முடியாது. பூமிமா எது செஞ்சாலும் சரியா தான் பண்ணுவான். ஜானை தவிர வேற யாருக்கிட்டே பிள்ளை கொடுத்திருந்தா இப்படிலாம் இருந்திருக்காரு. ஜானு டோட்டலா எல்லாமா மாறிட்டான். அவன் அடிதடியே விட்டுட்டு அப்படியே மாறிட்டானடா. பூமிமா கெஸிங் எல்லாமே கரெக்டா இருக்கு பாரு. அதானே அதே மாதிரி என் பிள்ளைக்குத்தான் தான் புள்ளைன்னு சொன்னான். அவனும் அப்படித்தான் பாக்குறான். எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணான். ஆனா அவன் சாகிறதுக்கு முன்னாடி மட்டும் ஏன்டா நம்ம கிட்ட அவன் எதுவுமே சொல்லல? அப்போ நம்மளை விட அவனுக்கு நம்பிக்கை யாரும் இருந்தாங்களா? என்னடா சொல்ற? இல்லடா, பூமிமாவோட கெஸ்டிங் எல்லாமே கரெக்டா இருக்கு. புள்ளைய யார்கிட்ட கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருக்கான். புள்ளைய யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதையும் முன்னாடியே யோசிச்சிருக்கான். எல்லாம் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி தான் சாக போறங்கிறதையும் யாருக்கிட்டயும் அவன் சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா பூமிமாக்கு முன்னுக்குட்டியே எல்லா விஷயமும் தெரியும். நீ மாஃபியா கும்பல்ல மாட்டிக்கிட்ட, அதனால நீ நிச்சயமா காப்பாற்ற முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். என்னன்னா அவளாலதான் நீ மாட்டின. அப்படிங்கும் போது புருஷன் காப்பாற்ற வர மாட்டான்னு அவளுக்கு நல்லா தெரியும். நான் எங்க இருந்தேன்னு அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது யாரோ நம்பிக்கையானால இருந்திருக்கணும்ல. சரி, ஒருவேளை அவன் நம்பி இருந்தாலும் அவன் வந்து ஏன் காப்பாத்தல? யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க மேலதான் அவன் சொல்லுவா. அப்படின்னா அவன் நம்பிக்கை வச்சாலும் அவளை காப்பாத்தல. அப்போ அவன் யாருக்கிட்ட சொல்லலடா. அவன் அதுக்கப்புறம் யாருமே நம்பல. அதான் காரணம். எதிரி கூடயே இருந்திருக்காண்டா. சரி, நான் அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரேன். இல்லைன்னா எனக்கு மண்டையை வெடிச்சிடும். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் மனசு லேசாயிட்டுடா. குழந்தை ஜான் கையில இருக்கும்போது அப்படி பொம்மை மாதிரி இருக்காடா. அதுலயும் கடைசியில வக்கனம் கட்டிட்டு போனா பாரு. அழகோ அழகு. ஜான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவன் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான்ல. ஆமா, கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி சந்தோஷம் கிடைக்காது. அவன் கூட இருந்தவன் எப்படி மாறுதான் பாரு. என்னடா இன்னைக்கு வரமாட்டேன், பொண்டாட்டியோட வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனா? அப்படிதான் நினைச்சேன். அங்க அண்ணன் எல்லாரையும் பார்த்தோன்னு அவளை அங்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இன்னைக்கு இங்க என்ன வேலை இருக்குது? இல்லடா, உடனே கொஞ்சம் சாமெல்லாம் குறைஞ்சிட்டுன்னு மேனேஜர் போனை போட்டான். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும். அதுக்குள்ளவா சரக்கெல்லாம் கரையாயிட்டுது? தீபாவளி எதுமோ வந்ததுல சீக்கிரம் மாலை போயிருக்குமா இருக்கும். சரி, வரியாத ஒரு 8-10 வந்துருமா? சரி இரு, நான் கடையில மேனேஜர் வச்சுட்டு வரேன். சரி, நான் குடலுக்கு போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. கோட் சுட்டா போட்ட போற? இல்ல, அங்க போய் நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். நீ வா. சரி, நீ போயிட்டாரு. நான் அந்த மேனேஜர் பையனை பார்த்து சொல்லி வச்சுட்டு வரேன். சரி. உடம்புல ஒத்துறீங்க. குட் மார்னிங் சார். ஏதோ மாலை குறைஞ்சிட்டு போன் வந்தது. நீ பண்ணியா மேனேஜர் பண்ணானா? மேனேஜர் சார் தான் பண்ணிருப்பாரு. ஆமா சார், ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே மாலு பழைய மாலா ஆயிட்டுது. அதான் சார் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி, அது எந்தெந்த பிராண்ட்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த டீட்டெயில் கூட எடுத்து வா. ஓகே சார். ஏமா அந்த ஃபைல் எடுத்து வா. குட் மார்னிங் சார். ஃபைல் எதுக்கு நீ எடுத்து வர? இந்த பொண்ணுக்கு கூட இருந்தாலும் கொடுத்தீங்களா? நான் மாலை டீட்டெயில் தான் எடுக்க சொல்லியிருந்தேன். சார், அந்த பொண்ணு இன்னைக்கு வரல. அதுக்கு பதில் இந்த பொண்ணு இன்னைக்கு நான் வேலை பார்க்க சொன்னேன். அவர்களுக்குள்ள வேலையை பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீ பார்க்க கூடாது. ஓ, இல்ல சார், நான் கத்துக்கிடுவேன் சார். இங்க எல்லாரையும் கத்துக்க முடியும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பாருங்க. ஃபைலை கொண்டா. ஓகே சார். கிங்ஸனே, அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துருதியா? சரி. நீ போறியா? நான் வேணா செக் பண்ணிட்டு வந்துட்டுமா. இன்னும் ட்ரெஸ் மாத்தல இல்ல, உடலுக்குள்ள போனா வேத்து கொட்டிருமே. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே போறேன். ஏமா, இந்த ஃபைல் எப்படி? டேவிட், யார் யாருக்கு என்ன நடக்கும் அதை மட்டும் பார்க்க சொல்லு. தேவையில்லாத வழியில எடுத்து. சாரி சார், இனிமேல் அப்படி நடக்காது சார். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்க போயிருக்கா? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல லீவ் எடுத்துக்கா சார். எத்தனை நாள்? நேத்து வரல, இன்னைக்கு வரல சார். வந்தோம் என்ன பார்க்க சொல்லு. ஓகே சார். சாரி சார். நீ தானே அன்னைக்கு வேலை கட்டு வந்த பொண்ணு? ஆமா கிங்ஸன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தல்ல. நீ தானே அம்மா மட்டும் இருக்காங்க யாரும் இல்லைன்னு சொன்ன? ஆமா சார். பார்த்தா கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி தெரியுங்க. எதுவுமே டேவிட். ஓகே கிங்ஸன். ஃபைல கொண்டா, நீ மத்த வேலையிலே பாரு போ. எம்மா, சொல்லுங்க சார். சார், வாடகை வீட்டுல இருக்கியா சொந்த வீட்டுல இருக்கியா? வாடகை வீடு தான் சார். கிங்ஸ் சும்மா சொல்லிட்டு போக மாட்டானே. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. இந்த சைடு மாலே ஓகே, இந்த சைடு 1 2 3 செக்ஷன்ல இருக்குதே. இருக்க மாலை போய் செக் பண்ணிட்டா என்ன? செக் பண்ணிட்டேன் சார். எத்தனை செக்ஷன் இருக்கு?
1 2 3 3 சார். மறுபடியும் என்ன? ஐயோ 1 2 3 3 சார். டேய்! ஏம்மா நீ ஃபைல கொண்டாம்மா. 12 செக்ஷன் இருக்கு. 3 சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நீ தான் மேனேஜர் கிட்ட 3 செக்ஷன் சொல்லிருக்க அப்படிதானே? ஆமா சார். நல்லா நான் செக் பண்ணு. மால் இருக்குது. டேய் இந்த பொண்ணு வேற செக்ஷன் மாத்து. வேலை தெரியாதவங்க எனக்கு உள்ள விட்டுட்டு இருக்கா. ஏம்மா நீ ஃபைல தந்துட்டு போமா. சார் கத்துக்குவேன் சார். கத்துக்குவியா? இங்க எல்லாராலையும் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பாரு. ஃபைல கொடுத்துட்டு கிளம்பு. சரி சார். இப்போ இது ஒரு வாட்டி மட்டும் அதை முடிச்சதே சார். டேவிட் அந்த கம்பி எடுத்துட்டு வா. டேவிட் அது ஃபுல்லா செட் பண்ணிடு. முதலாளியா இருந்தாரு அப்படியே தொழிலாளியா மாறிட்டாரு. நான் வேணா மேலே ஏறட்டா? இல்ல இந்த கம்பி மட்டும் போட்டு விடு. நான் மேலே செக் பண்ணி கொடுறேன். ஏன் சார்? என்ன? அப்புறம் தானே முதலாளி. யாராவது விட்டு செக் பண்ண சொல்ல வேண்டியதானே? அவன் கிட்ட சொல்லிடாத. அவன் இருக்குமோ சொல்லாம இருந்திய சவுட்லயே கொடுத்துருவான். உன் வேலை எது உண்டு அதை மட்டும் பாரு. பாரு அவன் பொதுவாக பெண்கள் பிள்ளைகிட்ட பேச மாட்டான். நீ ஏதாவது ஏட்டிக்கு போட்டி பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படியே பேசினாலும் கோவப்பட்டு தான் பேசுவான். அதே மீறினா கை நீட்டிடுவான். வாயை கொஞ்சம் குறைச்சிரு. அவன் கேரக்டர் தெரியாம விளையாண்டுட்டு இருக்காத. உன்னை வேலைக்கு சேர்த்தது பாவம் பார்த்து தான். மற்றபடி நீங்க வேலை பார்க்கணும் அவனுக்கு அவசியமே இல்லை. ஒழுங்கா வேலையை பாரு. 1.6 போட்டுக்கா. இல்ல 1.2 போடுமா. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அவன் சொன்னதை குறிச்சு வை. 36. ஓகே சார். 6. டேவிட் போடுங்க சத்துக்கமாலே. 168. 168. சரி ஒரு 22 போட சொல்லு. அவன் தான் முதலாளி, அவன் தான் தொழிலாளி. எல்லாத்தையும் கலந்து அவன் தான் செய்வான். அவன் இங்க வந்தா முதலாளி மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான். சக தொழிலாளியா தான் நடந்துக்கிடுவான். அதனால நீ ஏதாவது தப்பு பண்ண முதலாளி அடிக்க மாட்டான், தொழிலாளியாவே அடிச்சு போடுவான். பாத்துக்க. ஓகே சார். நம்பர் போடுவோம் சொல்லு. 134 22. ஐயோ 36. 34. ஐயோ. ஓகே சார். ஃபைல் அப்புறம் கொண்டு நீ கிளம்புமா. ஓகே சார். தேவி அம்மாவும் நானும் தான் சொன்னா கஷ்டப்பட்டு இருக்கோம்னா இவளை பார்த்தா கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி தெரியலையா? அந்த பிள்ளை சோப்பா இருக்கனால அந்த ட்ரெஸ் அப்படி தெரியுதோ என்னமோ. ஆனா நட கூட ஒன்னும் அப்படி தெரியலையா? கேரளா சர்க்கார கொஞ்சம் பெண் கணிச்சிரு. மேனேஜர் கூட அவ்வளவு க்ளோஸா இருக்காது கொஞ்சம் கண்டுபிடிச்சிரு. ஓகே சார். மேனேஜர் எவர்கிட்டயும் பேச மாட்டாங்களா? ஒருவேளை இந்த பிள்ளை கிட்ட பேசுறானா என்னமோ. பார்க்க வெளிநாட்டு பிள்ளை மாதிரி இருக்குல்ல, அதனால கண்டு பேசுறானா என்னமோ. நான் ரூமுக்கு போறேன், அவனை வர சொல்லு. ஏன் இவ்வளவு சந்தேகப்படுற? எனக்கு எங்கேயோ இடிக்குது. சரி நீ மேனேஜர் மட்டும் வர சொல்லு. ஐயோ சார் கிட்ட பேச பயமா இருக்கு. சார். என்ன? சார் எனக்கு வேலை செய்யல. என்ன வேலையை விட்டு தூக்க மாட்டீங்களா சார்? இதுதான் உனக்கு கடைசி வாணி. எனக்கு அதிக பிரசங்கத்தனமா என்கிட்ட வந்து பேசுறது பிடிக்காது. புரியுதா? ஒரு வாட்டி வேலைக்கு சேர்த்தா சேர்த்துதான். சின்ன சின்ன காரியத்துக்காக வேலைக்கு தூக்குற சின்ன பையன் நான் கிடையாது. இதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் என்னது பேச வந்த ஊர்லயே நீ இருக்க முடியாது. சொட்டையை எண்ணிவன் மூஞ்சி முறை பேத்து தான் அனுப்புவேன். ஓ பால வேலைக்கு வந்தோடனே இவன் மும்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னை மறந்துட்டான் பத்தியா? இதுக்குத்தான் அப்பா சொல்ல நீ அப்பா கூட இருன்னு. என்ன? அது வந்து அவன் ஒன்னும் கவனிக்கல. நீ மூச்சு விட்ட பத்தி அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம சத்த கொடுக்காம திரும்பி பாத்துறானே. அவனை நம்பாத. என்ன அப்போ மூலம் இங்க வந்த மாதிரி இருக்குது? ஏடா மாலை வந்துட்டு நீ எங்க இருக்கு? இல்லண்ணே இன்னும் லாரி வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவள இருக்கு நீங்க கூட்டு வந்தா? இல்லடா உள்ளேக்கு வீட்டுக்கு போற ட்ரெஸ் எல்லாம் இல்ல, அதான் பார்த்து கரெக்டா எடுத்து போலான்னு வந்தேன். நீ மட்டும் வர வேண்டியதானே? விடுவாங்க நீயா? அதுக்கான வீட்டுல இருக்கல்ல, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டே? சாம் விட்டுட்டான். சரி போய் எடுத்துட்டு வாங்க, அந்த மார்க்கெட்டுக்கு போங்க. சரிடா. இவன் இங்க இருக்கட்டும், நான் மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்க தானே கூட்டு வந்தேன். காரை ரோட்ல வந்துட்டேன், அதான் பிள்ளைகிட்ட அவ்வளவு நடத்தி கூட்டு போவேன். இருக்கட்டும், நான் இப்ப இப்படி வந்து கூட்டிட்டு போறேன். சரி தங்கப்புல இருந்துக்க. அப்ப 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன அப்படியே மேல இருக்க குரலை நெட்டி பார்த்துட்டு வந்துரு. ஏன்னா அங்க மால் வரலையா? வந்துட்டேனே, இன்னும் ஒரு செக் பண்ணிட்டு வந்துரு. சரிடா. தூத்துக்குடி சரக்கு வந்துட்டேன். அப்படி
இல்ல கார்பூர்ல இருக்குதான். இது டேவிட் தான் அனுப்பணும். சரிடா, பிள்ளைய பார்த்துக்க, நான் வரேன். டாட்டா தங்கம். என்ன பிள்ளைய வெளியில விட்டுறாதா? சரி சரி. என்ன ஓடி ஓய் ஓய். என்ன உனக்கு போவேது விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைப்பவே இருந்துச்சு. கரெக்டா வந்துட்டோம். ஒண்ணு வேண்டாம், ஏமா ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. தங்கம்ல அப்ப கையில முத்தல கொண்டா, கையை குத்திட கொண்டா. இந்தாங்க. செல்லம். ஏங்க என்னங்க 5 செகண்ட் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. பைக்கி பிடிச்சிருது. அப்படியா? 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ரொம்ப பைக்கி முடிக்கு. ஏன்டா கூட கொஞ்சம் ஆகி போச்சு. கண்மணி வந்துகிட்டே இருந்தேன். அப்படித்தான் இருக்கும். என்னோட கூட ஒண்ணு வேண்டாம். ஏண்டி? ஒண்ணு கொடுத்தா நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தானே தெரியும். அப்படியா? போங்க. மாட்டேன். கொடுக்கலன்னா மொத்தமா எடுத்துக்கலாம் பாத்துக்க. ஏற்கனவே அம்மையா ரொம்ப தேடிச்சு. மொத்தமா எடுத்துக்கிறேன். சரி வா, வாங்க போலாம். என்ன? ஓய், உன்னோட கூட. என்ன தூக்கிட்டு தான் போகணும். நான் தீய கூட்டு போக மாட்டேன். தூக்கி சம்பவம். என்ன இங்க என்ன பாத்துட்டு இருக்க? அது என்னடா நம்ம கிட்ட எரிஞ்சு விழுந்தால அந்த பொண்ணு இப்படி தூக்கி சமக்காரன்னு பாக்கியோ? இல்ல, அந்த பொண்ணு இந்த ஊரை ஆள பிறந்தவா மகாராணி. உண்மையிலே அதிர்ஷ்டக்காரி தான். இந்த ஊருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒத்த வாரிசு. சார்னர்ல அவருடைய மனைவி. பொண்டாட்டியா? அதையும் அவ்வளவு ஆச்சரியமா கேட்க. அவர் பொண்டாட்டி தான். கல்யாணம் முடிஞ்சுட்டா இருக்கு? 2 குழந்தையா இருக்கு. குழந்தைங்க இருக்காங்களா? சாருக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க. இந்த ஏரியா முழுக்க ஷாப் இருக்க அந்த வைரக்கடை வரைக்கும் எல்லாமே இந்த பொண்ணு பேர் தான், இசை. அந்த பொண்ணு இதானா? ஓய், அப்படி சொல்லி தொலைச்சிடாத. இப்ப வந்துட்டு போனது அப்பா. இன்னும் 2-3 ரவுடி பையனுங்க சுத்துவானுங்களே. ஆமா, பாட்டு சட்டமா மீசி முறுக்கிக்கிட்டேன். அவனுங்கெல்லாம் இந்த பிள்ளைக்கு உசுறு. இந்த பிள்ளைக்காக உசுறு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா முதல்ல கொடுப்பானுங்க. ஊருக்குத்தான் ரவுடி பயிலுக. இந்த புள்ள முன்னாடி குட்டி பாம்பா அடங்கிடுவானுங்க. அவனுங்க சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். ஊருக்கே தெரியும் இவ தெருல வரப்போறான்னா ஊரையே காலி பண்ண வச்சிருவானுங்க. அவ்வளவு அராஜகம் பண்ணுவானுங்க. அதுல இந்த கவினு சாரோன்லாம் இருப்பானுங்க. அதான் முரட்டாட்டமா வருவானுங்களே. அதுல வர எல்லாமே அப்படிதான் இருக்கானுங்க. அது எல்லாமே சாரோட தம்பி மாதிரி. ஆனா சார் அப்படி தெரியல. தெரியலையா? அவர் பைக்ல போகும்போது பாரு. நான் பைக்ல போகும்போது பார்த்ததே இல்லையே. பொண்ணு மாதிரி நிறைய பிள்ளைங்க பாப்பாங்க. ஓட விட்டு அடிச்சு விடுவாரு. இவர் பைக்ல போறத பாக்கே பிள்ளைங்க நின்று வேக பார்ப்பாங்க. ஒரு வாரத்திலேயே நின்று பாத்திர மாட்டோமா நினைப்பாங்க. இந்த பொண்ணு அதிர்ஷ்டக்காரி இல்ல? அதிர்ஷ்டக்காரி இல்ல, பேர் அதிர்ஷ்டக்காரி. சார் பக்கத்துல யாரும் நெருங்க கூட முடியாது. ஆனா இங்க பார்த்தல அந்த பொண்ணு தான் அவரையே ஆட்டி படைப்பா. சார் பயப்படுறது இல்ல, சார் குடும்பமே பயப்படுறது இந்த ஒரு பொண்ணுக்கு தான். அது என்னமோ சின்ன போல இத்தினோண்டு தானே இருக்கு. கத்திராத, அது செல்ல புள்ள. அது அப்படித்தான் இருக்கும். அது பார்க்கதான் செல்லு போல. அது வாய் திறந்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? பயங்கரமா பிரில்லியண்டா பேசும், ஞானமா தான் பேசும். ஒவ்வொரு வார்த்தையுமே கரெக்டா இருக்கும். ஒரு வார்த்தை கூட சும்மா சாதாரணமா பேசாது. அப்படி ஒண்ணும் தெரியலையே. அதே அவங்க அப்பா மாமமார்கிட்ட மட்டும்தான். மத்தபடி தனியாலாம் மாட்டணும் அவ்வளவுதான். சும்மா ஒண்ணும் அந்த குடும்பத்துக்கு வாரிசாகல. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த பிள்ளை தான் தலையிடும். ஏது இத்தினோண்டு இருக்கு இந்த பிள்ளையா? ஏமா, அந்த பிள்ளைக்கு உன் வயசு இருக்கும். அது 2 பிள்ளைக்கு தாய். என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது எங்க செல்லம்மா மகாராணியா இருக்கனால அப்படி. அதுலயும் சாருக்கு அந்த பொண்ணு தான் உசுறு, காதலி. லவ் மேரேஜா? சார் தான் வட்டி லவ் பண்ணாரு. என்னது? இந்த சார் வரட்டி வரட்டி காதலிச்சாரா? வரட்டி காதலிச்சாரா? சார் தவமே கடந்தாரு. இந்த பொண்ணு காலேஜ் வாசலே தான் கிடப்பாரு. 7 மணிக்கெல்லாம் எங்களால கடை திறக்க வச்சிருவாரு. அந்த பொண்ணு கரெக்டா 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி ரோட்டையே கிளீன் பண்ணிடுவாரு. ஒரு ஈ காக்க கூட ஒரு பயில அந்த முடியாது. ஏன்னா அவர் மட்டும் தான் பார்க்கணும். ரொம்ப அராஜகம்லாம் பண்ணாரு. எப்படியோ கடைசி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓ, வெரி இன்ட்ரஸ்டிங். இத வரட்டி வரட்டி காதலிச்சா எப்படி இருந்திருக்கும்? எப்படி காதலிச்சிருப்பாரு? பொறுக்கி பேக் வச்சு முகத்தை மறைச்சுக்கிட்டீங்க. பொறுக்கி போக்கி ஓடிடுடா. டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அதான் முகத்தை காட்ட சொன்னேன். காட்ட முடியாது. நீ காட்டாம இங்க நான் போக முடியாது. குரங்குக்கெல்லாம் மூஞ்ச காட்டுறது இல்ல. ரவுடி பைய, எரும மாட்டு பைய. பேசு பேசு.
ஆனா எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது. கொடுத்துட்டு போயிடாம பாத்துக்க. அட, முகம் தெரியுது போலுக்கு. எருமை. கொடுத்துட்டு போயிருவேனா கண்ணத்துல லேசா அப்படி தட்டிட்டு போயிருவேன்னு சொன்னேமா. நீ என்ன கொடுப்பன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எருமை. நீ இன்னைக்கு பண்ணி சொல்லல பாரு. அது நீலாம்ல. வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல வேற ஆள் இல்ல, வசமா கொடுத்துட்டு போயிருவேன். பாத்துக்க, ஒழுங்கா கூப்பிடு. டேய் டேய், அப்பலாம் கூப்பிட முடியாடா. டேய், இந்த ஊருக்கு நீ ரவுடினா நான் பயந்துருவேன். டேய், இந்த ஊருல இருக்கிற வேணா பயப்படலாம். இந்த இசை எவனுக்கும் பயப்பட மாட்டான். அதான் எனக்கே தெரியுமா. தெரியல. நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்னு தெரியல. அப்புறம் என்ன வம்பளுக்கா? அதான் நானும் கேட்க நினைச்சேன். ஏன்டி உனக்கு இதை பார்த்தா பயம் வர மாட்டேங்குதே? நீ ரவுடினா நான் பயந்துருவேன். உங்களுக்கு பயம் இல்ல? இல்ல தம்பி, இல்லம்மா. உன் பேச்சு இருக்கு பாரு, உன் பேச்சு. காலைல 7 மணிக்கெல்லாம் கிடைத்திருக்க வச்சிருந்தா வேலைக்கு வரப்ப எல்லாம் முறைச்சிக்கிட்டே வருது. இந்தா இப்ப வந்து இன்னும் வம்பளுக்கு இருக்கு. நல்லதா இருக்கு. பார், எங்க அப்பா எனக்கு 6 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காரு. எதுக்கு? என்ன சரி ஆலோசிச்சா 6 மாசத்துக்கு எனக்கு தாத்தா வாக்கணும்னு எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. தாத்தா தானே ஆக வேண்டியதானே? உன் சம்மதம் தேவை போறது இல்ல. ஏன் சம்பளம் இருக்குடா? எங்க அப்பா தாத்தா வாக்கிறதுக்கு ஏன்டா கோத்த கிளப்பிட்டு போறதே இந்த இசை பத்தி உனக்கு தெரியாது? அதான் சொல்றேன்டி. கிட்ட வந்து நீ யாருன்னு எனக்கு காட்டு பாப்போம். யார் உன்னை நம்பி நான் கிட்ட வரணும்? தெரிந்த போனக்கெல்லாம் ஏன் தெரியாது? உன்னை பத்தி நல்லா தெரியும், உன் கையை பத்தி நல்லா தெரியும், உன் கண்ணை பத்தி நல்லா தெரியும். டேய், ஓ திலலங்கடி வெல்ல வேற எங்க வச்சுக்க சொல்லிட்டேன். நான் படிச்சு பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன். சயின்டிஸ்டா? அது என்ன ஒரு குடும்ப சொத்தாடி? ஏதோ சாதா போனா சயின்டிஸ்ட் ஆக போறேன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆகவே வேலை செக் பண்ணி பாரு. மட்டா நான் ரைட்டு. ரொம்ப நேரம் பிடிச்சிட்டேன், ஒரு பிரச்சனை இல்ல. கிட்டே வர மாட்டேங்க, முகத்தையும் ஒழுங்கா காட்ட மாட்டேங்க. காட்டிட்டா? காட்டிட்டா என்ன டென்ஷன் பாட்டுக்கு வேண்டப்பா. ஏற்கனவே கொடுத்துட்டு நான் படுத்த பாடு. நீ இன்னும் கோமாவே இருக்கியோ? டேய், அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. ஐயா, ஏய், எனக்கு கோவத்தை சொல்லிட்டேன். அட கிச்சிலி என்ன நீ கிச்சிலின்னு சொன்ன, நான் உன்னை எருமை மாடுன்னு சொல்லுவேன். கிச்சிலி 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 எருமை. கிச்சிலி பண்ணி. கிச்சிலி ரவுடி பயல. சொல்லல. குரங்கு. எருமை. வாயா வர முடியாதுடா. டாவா. ஆமாடா, டால்டா. டேய் குரங்குடா. டேய் நீ எருமை மாடுடா. டேய் நீ பண்ணிடா. டேய் நீ ரவுடிடா. கிச்சிலி டேய் நான் சும்மா சொன்னேன், விட்டுடா. இப்பவும் தாதாண்டி நீ போட்டுக்கிட்டு இருக்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? என்ன விட்டுறணும். இல்ல, இந்த முரட்டு பயிலுக்கு ஊருக்குள்ள பொண்ணே கிடைக்கிறேன்னு இவ்வளவு வாய் பேசுற உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கேன் பாரு. ஏன் நீ ஒன்னும் அவ்வளவு பேரழிக்கலாம் இல்லையே? சில்லு போல இருக்க, குரல பாரு கிச்சிலி. ஆனாலும் மைக் வச்சிருக்க எப்படி? சில்வண்டு என்ன தேவைப்படுது பாரு. அவன் எதிர்த்தால வர்றதுக்கு பயப்படுதான். இத்தனையோடு இருந்துட்டு சில்வண்டி என்ன 1000 வாட்டி டேன்னு போட்டு கூப்பிடுது. ஊர்ல இருக்கிறவன் கேட்ட என் நிலம் எடுத்துக்காவது. டே அதுலயும் நேருக்கு நேரா எத்தனை டே எதுவும் பண்ண மாட்டான்னு தெரியும், அப்படிதானே? அப்போ நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியுது. அப்போ நான் இருக்கிறத காதலிக்கிறேன்னு உனக்கு புரியுது. நான் என்ன பண்ணாலும் இவன் எதுவும் பண்ண மாட்டான்னு உனக்கு நல்லா தெரியுது. அதான் தெரியுதுலடி. உனக்கு இருக்கிற காதலிக்கிறேன்னு தெரியுது. அப்ப வேண்டி காதல் சொல்ல மாட்டேங்கிற, சம்மதிக்க மாட்டேங்கிற. குரங்குன்னு சொல்லிடுவேன். நீ குரங்குன்னு சொன்னா நான் நச்சுன்னு கொடுத்துடுவேன். நான் சொல்ல மாட்டேன். ஆமாமா, இப்ப சொல்ல மாட்டா. ஏன்னா இப்ப என் கைப்பிடிக்குள்ள இருக்கல சொல்ல மாட்டா. அதை இப்ப தள்ளி விட்டோம்னா சொல்லிடுவா, அப்படிதானே? இல்ல சொல்ல மாட்டேன். என்ன இறக்கி விடு பாப்போம். சரி வந்து நல்லதா இருக்கு பிடிக்கிறதுக்கு. என்ன அடியே, என்னுடைய கிங்ஸ் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கா? போட்டிக்கு நல்லதா இருக்கு. இல்ல வாயை திறந்துட கூடாதுப்பா, பையன் மோசமானவன். ஒரு ரெட்டப்புல கத்து கொடுக்கறது இல்ல. எங்க அப்பா 6 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காரு. கோமா இப்ப வாயை திறக்க கூடாது. எல்லாமே பக்கத்துல இருக்குது. நச்சுன்னு கொடுத்து விடுவான். வாயை திறந்துட கூடாது. என்ன இறக்கி விடுங்க பாப்போம். நான் இப்போ நீ எதுக்கு விடணும்னா என்னங்க அப்படி ஒரே ஒரு வார்த்தை சொல்லு பாப்போம். போடா அம்மாடி. இல்ல அப்படி சொல்ல கூடாதுல, அதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல நீ குரங்குன்னு சொல்லு பாப்போம். எதுக்கு? நச்சுன்னு கொடுக்கறதுக்கா? போய் நிச்சயமாவே நீ பேசினாலும் பேசிட்டாலும் இதை முடிக்காத நான் கொடுத்துருவேன் பாத்துக்க. இப்போ கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்க, கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் ஐயடா அப்படினாலும் முடியாது. ஆமா அது
இவங்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகும்னு தெரியல. வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. எதுக்கு அங்க தள்ளி நின்னு பேசிருக்கலாமோ? என்ன ரொம்ப யோசிச்ச மாதிரி இருக்கு. காலேஜ் இப்படிலாம் வந்துரும். இறக்கி விடு. இறக்கி விடுங்கன்னு சொல்லணும். சரி சரி. காலேஜ் இப்படிங்க பாத்துருவாங்க. எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இறக்கி விடுங்க. பிடிச்சிருக்கா? எனக்கு விடுங்க. எனக்கு விடுங்க. பிடிச்சிருக்கா? இல்ல அது வந்து நான் போகணும். சரி. போனேன். பிள்ளைங்க வராங்க. இறக்கி விடுங்க. இறக்கி விடுங்க. சரி நல்லா இருக்கு. உன் பிஞ்சு கையால என் கழுத்துல அவன் கை வச்சிருக்கதே நல்லா இருக்கு. இறக்கி விடுங்க. குரங்கு சொல்ல இறக்கி விட்டாதானே சொல்ல முடியும். சொல்லக்கூடாது. இதுங்க நான் போறேன். இருக்கிற போல ஒன்னா இதுக்கு மேலே கொடுக்காம நான் அனுப்புனேன்னு வச்சுக்க நான் கிங்ஸ்னே இல்லடி.